பிசிக்கல் பெயின் அப்படிங்கிறதுனா நீங்க வந்து யோசிச்சு பார்த்துக்கலாம். மற்றவங்களுக்கும் அது தெரியறதுனால நம்மளுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து ஹெல்ப் வந்து ஈஸியா கிடைக்கும். நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுவே நீங்க இமோஷனல் பெயின் அப்படிங்கறது எடுத்துட்டீங்கன்னா 90% நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. முந்தி மாதிரி நீ இல்ல, ஏதாவது உனக்கு ப்ராப்ளமா, நீ வந்து எனக்கு சொல்லு, மனசை விட்டு பேசு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. CBT காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படிங்கிறது தான் நாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இதுக்கு யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசி என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், எப்படி நம்ம யோசிச்சோம், பிசிக்கல் பெயினோட உங்களுக்கு வந்து இமோஷனல் பெயின் வந்து ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரியே இருக்கும். பட் பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம். இன்னைக்கு தலைப்பு வந்து இமோஷனல் பெயின் வர்சஸ் பிசிக்கல் பெயின். இதோட டிஃபரன்ஸ் நம்ம 40 வயசுக்கு மேல எப்படி நம்ம வந்து உணர்றோம், எப்படி நம்ம அதை பிரதிபலிக்கிறத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான். ஸோ பிசிக்கல் பெயின்னா எல்லாருக்குமே தெரியும். தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வலிக்கும். வலிக்கிறது அப்படிங்கிறதுனா அது வந்து சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல நீண்ட நாள் அதாவது தொடர்ச்சியா ஒரு கிரானிக் பெயினா இருக்கலாம், இல்ல ஒரு வீக்கம் இருக்கிற பெயினா இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும், பார்த்தா நம்மளுக்கு தெரியும், ஓ வீங்கி இருக்கு, இல்ல ஓ வலிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு டான்சிபிள் பெயின். ஸோ நம்ம ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்டோம்னா அந்த பெயின் வந்து அது குறையும், இல்ல அதுக்கு ஏதாவது சிகிச்சை எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு பெட்டர் ஆகும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் தான் அது மோஸ்ட்லி. அண்ட் பிசிக்கல் பெயின் அப்படிங்கிறதுனா நீங்க வந்து யோசிச்சு பார்த்துக்கலாம். மற்றவங்களுக்கும் அது தெரியறதுனால நம்மளுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து ஹெல்ப் வந்து ஈஸியா கிடைக்கும். நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கால் உடைஞ்சிருக்கு, கை உடைஞ்சிருக்கு, முட்டி வலி அப்படிங்கிறதுனா நம்ம நடக்கிற நடையோ அவங்க நம்மளை பார்த்து நம்மளுக்கு தெரியறதுலயே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இதுவே நீங்க இமோஷனல் பெயின் அப்படிங்கறது எடுத்துட்டீங்கன்னா 90% நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும் என்ன ஆச்சு, மூட் அவுட்டா இருக்கியா, இல்ல சரியா இல்லையா, உடம்பு சரியா இல்லையா, என்ன பிரச்சனை, என்ன உனக்கு படுத்துறது அப்படிங்கறத அவங்க கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சொல்லுவாங்க, முந்தி மாதிரி நீ இல்ல, ஏதாவது உனக்கு ப்ராப்ளமா, நீ வந்து எனக்கு சொல்லு, மனசை விட்டு பேசு அப்படிங்கறது நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து இன்டான்ஜிபிள் பெயின். யூஸ்வலா மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய வலி கிடையாது. அண்ட் வந்து இது வந்து ஒரே நாள்ல இருக்கிற பெயினும் கிடையாது. சிலப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வருஷத்தோட பெயின் வந்து அவ்வளவு நாள் அவங்க வந்து மனசு தாங்கி இருக்கும், உடம்பு தாங்கி இருக்கும். இப்போ அவங்களுக்கு அது வந்து ஒரு இமோஷனல் வால்கானோ மாதிரி அவங்க பர்ஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அழறோம், எதுக்கு வந்து சிரிக்கிறோம்னே தெரியாம அவங்க ரொம்ப தத்தளிச்சுட்டு இருப்பாங்க அவங்களோட உள் மனசுல. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மாத்திரை மருந்து அப்படிங்கறதுல வந்து அவங்களுக்கு வந்து சரியாகாது. ஸோ இதுக்கு வந்து அவங்களோட அந்த இன்ஜுரி, அந்த பழைய பாஸ்ட் இன்ஜுரி, அந்த ட்ராமா, அந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லேயர்டா நம்ம வந்து ஹீல் பண்ண வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டோ சைக்கோதெரபிஸ்டையோ இல்ல கவுன்சிலர்டையோ போயிட்டு மனசு விட்டு பேசி எங்கெல்லாம் நம்ம வந்து திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நிறைய இடத்துல நீங்க அதை பாத்தீங்கன்னா மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ சப்போஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இருக்கிற டைனமிக் சரி இல்ல அவங்களோட குழந்தைங்களோட அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இல்ல அம்மா அப்பாவோட ஏதோ பிரச்சனை, இல்ல கொலீக்ஸ் ஒர்க் பிளேஸ்ல ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுனா ஸோ 2-3 பேர் இன்வால்வ்டா இருக்கிறதுனால அந்த ஹீலிங்கும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலேடா தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பிசிக்கல் பெயின் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியாது, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு வேற ட்ராக்லயே ஓடிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு மைண்ட் பாடி கனெக்ஷன்னால அதுக்கு வந்து ஸ்லோவா தான் நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல நம்மளுக்கு வந்து ஹெல்த் வழியா நீங்க வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாம டாக் தெரப்பியில கொஞ்சம் கொஞ்சமா தான் அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஸ்வலா நீங்க ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க CBT காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படிங்கிறது தான் நாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இதுக்கு யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசி என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், எப்படி நம்ம யோசிச்சோம், அந்த யோசிக்கிறதுனால நம்மளோட உள்ள இருக்கிற உணர்ச்சிகள் நம்மளுக்கு எப்படி இருந்தது, என்ன அதனால நம்ம வந்து எப்படி பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ்க்கு கொண்டு வந்தோம், அதை ஸோ எல்லாமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு விடை கொடுக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு லாங் ப்ராசஸாகவும் இருக்கும். ஸோ 40 வயசுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் அவங்க
அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் உண்டாயிட்டு இருக்கும். வெளியில சோஷியலாவும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இழந்திருப்பாங்க, இல்ல நிறைய வருஷமா இருந்த அவங்களோட ஒரு வீட்ல இருந்து வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கும், ரீலொகேஷன் ஆற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய அவங்களோட டெய்லி சேஞ்சஸும் நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமா சேர்ந்து அவங்கள ஒரு மாதிரி சுழட்டி அவங்களுக்கு நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் வரா மாதிரியே இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸோட நீங்க வந்து ஃபிசிக்கல் பெயினோட உங்களுக்கு வந்து இமோஷனல் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரியே இருக்கும். பட் இதை வந்து நம்ம பட்டிலேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டோம்னா பெரிய லெவலுக்கு நம்மளோட எவ்ரிடே லைஃப் அதை வந்து பாதிக்காது. பட் நீங்க இந்தியாவில் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% பீப்புள் வந்து ஐடென்டிஃபை பண்றதே ரொம்ப லேட்டா பண்ணுவாங்க. ஸோ ஐடென்டிஃபையே லேட்டா பண்றதுனால அவங்களுக்கு பெரிய லெவலுக்கு அவங்களோட ஹெல்த் பாதிக்கப்படும். அண்ட் இமோஷனலாகவும் அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறதுனால அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சமே ஸ்ட்ரெயின்டாவே தான் போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஐடென்டிஃபை இட் அட் தி பிகினிங். அதுதான் ஃபர்ஸ்ட். ஐடென்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறம் சரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேவையா இருக்கிற ஒரு ஆலோசகரை நீங்க போயிட்டு மீட் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் நிறைய செஷன்ஸ், தெரப்பி செஷன்ஸ் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிட்டு அது பிசிக்கல் இல்னஸா இருந்தாலும் சரி, மென்டல் இல்னஸா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களோட லைஃப்ல அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா தான் அந்த போர்ஷன் நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா மற்ற இடத்துல ஃபேமிலி டைனமிக்ஸ், ஒர்க் பிளேஸ், சோஷியல் கனெக்ஷன்ஸ் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு பெரிய லெவலுக்கு பாதிப்பு இருக்காம இருக்கும். சப்போஸ் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படிங்கிறதுனா ஒரு 2 to 3 இயர்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிட்டர் பர்சனா மாறிடுவீங்க. அந்த பிட்டர் பர்சன் மாறறதுனால மற்ற இடத்துலயும் உங்களோட இந்த ப்ராப்ளம், அதாவது நீங்க இந்த இமோஷனல் ஸ்ட்ரெயினா இருக்கிறது மற்ற இடத்துலயும் அப்படியே தெளிக்க தொடங்கிடும். உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஸ் அண்ட் ஒர்க் பிளேஸ், அட் ஹோம், வித் சில்ட்ரன் எல்லாமே இருக்கிறதுனால லைஃபே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். நிறைய பேர் இந்த சூழ்நிலையில சூசைட் யோசிச்சுப்பாங்க, இல்ல வந்து டைவர்ஸ், இல்ல அந்த மாதிரி ஏதாவது irreparable சேஞ்சஸை கொண்டு வந்துருவாங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு காலகட்டத்தில் இவ்வளோ அவேர்னஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் போயோ இல்ல கவுன்சிலர்கிட்ட போயிட்டோ நம்மளோட பிரச்சனைகளை சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரதுக்கு தான் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா இந்த பகுதியில் இருக்கிற ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.